வெல்கம் டு ஜீவாஸ் குக்கிங். இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கப்பு அளவு ராகி மாவு எடுத்திருக்கேன், ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இந்த ரெண்டை வச்சு நான் வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ண போகிறேன். அதை வந்து நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன், தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த தண்ணியில் இந்த நாட்டு சர்க்கரையை போட்டு நம்ம வந்து பாகு காய்ச்சிக்கலாம். பாகு காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த பழத்தையும் மிக்சியில் நல்லா அடித்து எடுத்துடணும். அதுக்கு பிறகு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், வாழைப்பழத்தை தோலை வச்சுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி இப்போ வந்து மிக்சியில் எல்லாம் அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், பாகு ரெடி ஆகிட்டு இப்போ வந்து ஒரு பிளேட் எடுத்துகிட்டு இந்த பிளேட்டில் இந்த வாழைப்பழத்தை அரைச்சதை உள்ளே எடுத்து போடணும். இப்போ வந்து போட்டாச்சு. இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ராகி மாவை போட்டு நல்லா பிசையணும். அடுத்து இந்த தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பாகு வந்து அப்படியே சூடாக ஊற்றி நம்ம என்ன பண்ணலாம், இதில் பிசைஞ்சிடலாம். பாருங்கள், இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துடணும். எடுத்து இப்போ குட்டி குட்டி உருண்டையாக்கி பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்பில் வச்சுக்கணும். சின்ன சின்னதாக இப்படி உருண்டையாக்கி இந்த மாதிரி வச்சிடணும். இப்படி எல்லா மாவுமே செஞ்சிடணும். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்துட்டோம். இப்போ இதை வந்து ஆவியில் வேக வைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஆவியில் வேக விட்டலாம். பாருங்கள், நல்லா அவிஞ்சிட்டு இப்போ இதை எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி அவிச்சி எடுத்துகிட்டு இதை பாருங்கள், காய்ச்சி ஆறின பால், இதில் வந்து சுகர் சேர்த்துருக்கேன். இதை இப்படி ஊற்றிட்டு அடுத்து கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சமாக நட்ஸு போட்டு இப்போ இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப உடம்புக்கு நல்லது. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.